நார்த் இந்தியால இந்த சின்ன கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் எப்படி சென்னை மக்களோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி கிடையாது. மகாராஷ்டிரா ஐவர் பசார் கிராமத்துக்கு மொத்த மரத்தை வெட்டி தந்தாங்க 1989 வரைக்கும். இதனாலேயே இருக்கிற குளம்லாம் வத்தி போனது மட்டும் இல்லாம விவசாயம் கூட பண்ண முடியாத மாதிரி நிலம்லாம் வறண்டு போச்சு. இந்த காரணத்தினாலே கிராமத்துல யாருக்குமே வேலை இல்லாததுனால குடிக்கிறது, சூதாடுறது, சண்டை போடுறது கிராமம் மொத்தம் பிரச்சனையா இருக்குது. பொப்பட்ராவ் பவரை இவங்களோட பஞ்சாயத்து தலைவரா தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவர் கிடைக்கிற கவர்மெண்ட் பணத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணி மொத்த கிராமத்தையும் டிரான்ஸ்ஃபார் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் பஞ்சாயத்து தலைவரா சார்ஜ் எடுத்த ஃபர்ஸ்ட் விஷயமா ஆல்கஹாலை பேன் பண்ணாரு, டிஃபாரஸ்டேஷனை பேன் பண்ணாரு. கிராமத்து மக்களோட சேர்ந்து நூத்துக்கணக்கான மரம் நட்டு ஒரு புது காட்டையே உருவாக்குனதோட போர் போட்டு நிலத்தடி தண்ணியை உறிஞ்சிருக்கிறத ஸ்டாப் பண்ணி புது புது குளங்களை கட்டினது மட்டும் இல்லாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா இதனாலேயே கிராமத்துல பல வருஷமா இருக்க தண்ணி பிரச்சனை சால்வ் ஆச்சு. இப்ப தண்ணி வளம் நல்லா இருக்கிறதுனால விவசாயமும் அனிமல் ஹஸ்பண்டரியும் மேசிவா பூமாச்சு. கிராமத்து மக்கள் 7 இருந்து வெளில வரது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க விவசாயத்திலேயே. ஒண்ணுமே இல்ல, அந்த கிராமத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பொப்பட்ராவ் பவரை ஹானர் பண்ணி பத்ம பூஷணம் கொடுத்தாங்க 2020.